என்ன தேவைப்படுகிற இன்றைக்கு இயேசு வாழ்கிறார். தேவ வீட்டில் வருகிற தீர்க்கதரிசன சத்தம், வேத வசனம், வெளிச்சம் விதமான நிகழ்ச்சிக்காக கேட்க வந்திருக்கிற, காண வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசு வாழ்கிறார் ஜெப வீட்டில் வருகிற தீர்க்க தரிசன சத்த ஊழியத்தின் சார்பாக பார்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர்கள் மற்ற கிரியை செய்வதாக. நேற்றைய முந்தைய தினம் வரைக்கும் சில நம்முடைய ஊழியத்தை பணி செய்கிற, ஊழியத்தை செய்கிற, தெய்வ வேலை செய்து கொண்ட பிள்ளைகளுடைய செய்திகளை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமீன். என்னுடைய மனைவி மீகா அவங்களுடைய செய்தியும் கடைசி நாளில் நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க எல்லாம் இங்கே இயேசு வாழ்கிற ஜெப வீட்டில் இப்போது விசேஷித்தவர்களாக இருக்கிறார்கள், விசேஷ கிருபையை பெற்றிருக்கிறார்கள். சாதாரணமாய் இருந்த அவர்களை கிறிஸ்துக்குள் நடத்தி இயேசு அவர்களை விசேஷத்தவர்களாக சபையில் வைத்து பேச வைத்து, படிக்காதவர்களை வயது சென்றவர்கள் என்று பார்க்காதபடிக்கு கற்றவர்களை மேன்மைப்படுத்தி நடத்தி வருகிறதை நான் இதை உங்களுக்கு உறுதியாக நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று சொன்ன அந்த வழிநடத்தின்படி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். ஆமேன். யார் விசேஷித்தவன் அப்படிங்கிற செய்தியை தான் நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. பாருங்க, கொஞ்ச நாள் நீங்கள் கேட்டிருப்பீங்க. நம்ம ஊழியத்தில் இருந்த பிள்ளைகள் எவ்வளோ தகுதி இல்லாத சூழலை வாழ்ந்தவர்களா நம்மக்கிட்ட இயேசு வந்துட்டாலே நாம் விஷயத்துள்ள மாறிடுறோம். அவங்க விஷயத்துள்ள மாறிட்டாங்க. என்னுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நானும் உலக பிரகாரமாக ஒரு படிக்காதவனாக, அப்போ அதற்குரிய மேன்மை இல்லாதவனாக வாழ்க்கை என்னை கற்ற தகுதிப்படுத்தி மேன்மையுள்ளவனாக மாற்றி எத்தனையோ போதகர்களை உருவாக்கும்படிக்கும், ஊழியக்காரர்களை உருவாக்கும்படிக்கும், போதைகளை உருவாக்கும்படிக்கும், உருவாக்கி ஊழியத்தை அனுப்பும்படிக்கும் கற்ற வெறுமையாக ஒன்றுமே இல்லாத வெறுமையான எண்ணெய் கொண்டு நடத்தி வருகிறார் என்றால் அது மிகையாகாது. இந்த தோற்செய்திக்கு பிற்பாடு இனி வாலிப பிள்ளைகளை ஒரு சில பிள்ளைகள், என்னுடைய பிள்ளைகள் உட்பட கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பதற்கு தகுதிப்படுத்தி கொண்டிருக்கிறேன். ஒரு கூட்டம் ஊழியக்காரர்களை வாலிப பிள்ளைகளை ஊழியத்துக்குள்ளே நான் வளர்த்தி சமுத்திரம் ஒப்புக்கொடுத்து அனுப்பி கொண்டிருக்கிறேன். இது இதனால் கர்த்தருடைய கிருபை பெற்று நான் விசேஷத்தவனாக இருக்கிறபடினால். ஆகவே கண்டனால நம்ம 2 வருஷத்தை குறித்து ஒரு வருஷத்தை முழுமையாக தியானித்தோம். கிருபை பெற்றனால விசுவாசித்தவர்கள் என்று யாத்திராகமம் 38ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை படித்தோம். கல்வியாக நம்ம மத்திய 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் நான் படித்து நான் உங்களுக்கு விட்டேன் என்று நினைக்கிறேன். வாசித்து பார்ப்பீங்கன்னா தெரியும். ஆகாய பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பிதா பிழைப்பூட்டுகிறார். ஆமாம், அவைகளை பார்க்க நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? பார்த்தீங்களா? ஆகாயத்து பறவையை விட நாம் விசேஷித்தவர்களாக இருக்கிறோம். ஆனால் அந்த ஆகாயத்து பறவையே மனுஷன் என்ன நினைக்கிறான்? மேன்மையானதாக நினைக்கிறான். ஆனால் ஆகாயத்து பறவைகளை விட நம்ம விஷயத்தோடாக இருக்கிறோம். ஆமீன். ஆனால் நம்ம கிருபை பெற்ற பிள்ளைகள் கூட இதை குறித்து ஒரு பாடலை எழுதியிருக்கிறத நான் இப்போ உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். பாருங்க, ஒரு பாட்டை நான் கேட்டிருக்கிறேன். சின்னாஞ்சிட்டு குருவியே, சின்னாஞ்சிட்டு குருவியே, ஒரு அழகான சிறையை தந்திடுவாயா அப்படின்னு ஒரு தெய்வ பிள்ளை, பரிசுத்தாவின் அபிஷேகம் நிறைந்த ஒரு தெய்வ பிள்ளை இப்படி ஒரு பாடலை வர்ணித்து பாடியிருக்கிறான். அந்த அளவுக்கு ஒரு சிட்டுக்குருவி, ஒரு பறவை இனமானது என்ன மேன்மை கண்டிருக்கிறது. காரணம் சந்தோஷமாக புசிப்பதற்கு ஆகாரம் இருந்தாலும் இல்லைங்களும்
அது விசேஷதாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகிய சந்தோஷமாக இருக்குது. ஆனால் மனுஷன் அப்படி அல்ல, பலவீனத்தை பாடி அல்ல. மனுஷன் விசேஷவன். அவனை கற்று அழகுபடுத்தி நடத்தி வருகிறவர், கலப்படுத்தி நடத்தி வருகிறவர். ஏன்னா அவர் கண்களுக்கு, மனுஷனுடைய கண்களுக்கெல்லாம் கர்த்தருக்கு கிருபை கிடைத்தது. ஆமை மரியாதை பார்த்து ஆமை ஆண்டவர் வாழ்த்துறாரு, கிருபை பெற்றவளை நீர் வாழ்க. ஒவ்வொரு தெய்வ பிள்ளையெல்லாம் ஆண்டவர் அப்படி மகிமையாக பார்க்கிறாரு. என் பிள்ளை எனக்குரியவன், ஒவ்வொரு ஆத்மா வெளியேற பெற்றது, வெளியேற பெற்ற முற்றிகளை விட மேன்மையானது. ஒரு ஆத்மா ஆதாயப்படுத்தணும், கிறிஸ்துவுக்குள்ள வளரணும். ஆண்டோடைய திட்டம் எண்ணம் இயக்கமெல்லாம் நாம் கிறிஸ்துவ உடையவனாக வாழணும், கிறிஸ்தவனாக கூடாது, விசுவாசத்துக்குள்ள வளரணும், கிருபை பெற்றவனாக வாழணும். நீங்கள் விசேஷித்தவன் என்று அதிகாரத்தோடு வாழணும். நான் விசேஷித்தவன், நான் எதற்கு அடிமையாகக்கூடாது, பறவைக்கு அடிமையாகக்கூடாது, இந்த மிருகங்களுக்கு அடிமையாகிவிடக்கூடாது. எல்லாவற்றையும் அடக்கி ஆளுவதற்கு எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாவற்றையும் அடக்கி ஆள அதிகாரம் உண்டு. இந்த உலகத்துக்குரிய நன்மைகளை ஆளுவதற்கு அதிகாரம் உண்டு, அடக்குவதற்கு அதிகாரம் உண்டு, மழையை பெற்று பெய்யாது சொல்வதற்கு அதிகாரம் உண்டு. அவன் காற்றை பார்த்து அடங்குன்னு சொல்வதற்கு மனுஷனுக்கு அதிகாரம் உண்டு, மனுஷ குமாரனுக்கு அதிகாரம் உண்டு. வியாதியை பார்த்து போ அப்படி சொல்வதற்கு அதிகாரம் உண்டு, பிசாசை பார்த்து போ அப்படி சொல்வதற்கு மனுஷனுக்கு அதிகாரம் உண்டு. வானத்தை பூமியை படைத்த கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் செய்ய அதிகாரம் மனுஷகுமாரனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, மனுஷன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நாம் விசேஷவர்கள் அல்லவா? ஆண்டவராய் கர்த்தருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, எப்பா அநேக அடைக்கலாம் குருவிகளை பார்க்கணும், நீ விசேஷவர்கள் அல்லவா? ஆகாயத்து பறவைகளை பார்க்கணும், நீ விசேஷவர்கள் அல்லவா? அதை குறித்து பார்க்கும்போது இன்னும் கர்த்தராகி ஆண்டவர் ஆமேன் ஆமேன் பார்க்க மத்தேயு 20ஆம் அதிகாரம் 29, 30, 31 படிக்கும்போது, ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தமில்லாத அவைகளை ஒன்றிலும் தரையிலே விழாது. உங்கள் தரையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆதலால் பயப்படாதீர்கள், அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிறோம், நீங்கள் விசேஷத்தவர்களாக இருக்கிறீர்களே. யார் விசேஷித்தவன்? ஆண்டவரால் உருவாக்கப்பட்டவன், ஆண்டவரால் படைக்கப்பட்டவன். நீ விசேஷத்தவர்களாக இருக்கிறீர்களே. ஆண்டவர் சொல்றாரு, நம்ம மிருகத்தை விசேஷத்தவன் என்று மிருகம் யாரு? ஆண்டவரை விசுவாசிக்காத ஜனகத்தை பார்த்தியா மிருகம் உள்ள மனுஷன் அறியான் என்று வேதம் சொல்கிறது. தான் விசேஷித்தவன் என்று யார் அறியாதிருக்கிறார்கள்? மிருக குணமுள்ள மனுஷன் அறியாதிருக்கிறார். அவர்தான் இப்படி இருக்கிறாங்க. மிருக குணமுள்ள மனுஷன் யார்? தேவனுக்கு பிரியமான அழைக்கிறவன் தான் மிருக குணமுள்ளவன். அது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. பூமியிலிருந்து சில மிருகங்கள் எழும்பி ஆமேன் சாட்சிகளை கொல்லும்படிக்கு ஏவி வரப்படுகிறது. மிருக சுவாபம் உள்ள மனுஷர்கள் சிலர் எழும்புகிறார்கள். தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய், குடும்பங்களுக்கு விரோதமாய், ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய், ஊழியக்கார பிள்ளைகளுக்கு விரோதமாய், சாட்சிய வாழ்ந்த ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்பி அவர்களை சாட்சியமாடி கொள்ளுவதற்காக சாட்சிகளை நிற்க விடாதபடிக்கு போராடுற பிள்ளைகளாய் போராடி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட கிரியைகளை கர்த்தர் அழிப்பார், கர்த்தர் அனுமதிப்பார். அவர்கள் மத்தியில் கர்த்தர் உயர்த்தி மேன்மையானவனாக நிறுத்தி ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழும்படிக்கு
கர்த்தர் கிரியை செய்வார் என்று வேதம் சொல்கிறது. யார் அந்த மிருகம்? ஆமீன். அப்போ நம்ம விஷயத்தோடாக இருக்கிறோம். நான் இப்போ சொன்னது தீர்க்கதரிசனமாக்கும் மிருகம். ஆமீன். கடந்த எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தை தான் நான் உங்களுக்கு இப்போ வார்த்தையில் என்னை அறியாமலே வாழ்ந்து விழுந்தது. வெளிப்பாடு புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 2 மிருகம் பூமியிலிருந்து இறங்கி சாட்சிகளை கொல்லும்படிக்கு எழுப்பி வரும் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. அப்போ மிருகம் சொன்னோன்னா பூமியிலிருந்து எங்கே மிருகம் எழுப்புதுன்னா மிருக குணமுள்ள மனுஷன்தான் மிருகம். அதுக்காக புதிய மிருகம் எழுப்பி வராது. ஆமீன். அதனால ஆடோ மாடோ கோழியோ ஆணையோ குதிரையோ புனியோ ஒரு மனுஷனை கொள்வதற்கு அதிகாரம் கிடையாது. மிருக குணமுள்ள மனுஷன்தான் தேவனுடைய மனுஷர்களை கொள்ளுகிறார்கள், தீர்ப்பளிக்கிறார்கள். கொள்வது என்பது என்ன? தீர்ப்பு, நியாயத்தீர்க்கிற ஜனங்கள். 2 சாட்சியாக வாழுகிற மனுஷர்களை சீர்கெடுக்கிறது, மீதி சிரிக்க வைப்பது, மீதியில் தூற்றி திரிவது. இந்த மிருக ஜீவன், மிருகத்துக்கு பற்றின உணர்வு உள்ள 2 மிருக ஜீவன்கள். இந்த வசனம் வெளிப்பாடெல்லாம் ஆண்டவர் எனக்கு புதிய புதிய கிருபையினால கர்த்தரோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆமீன். சாட்சிகளை சிதறடிப்பது, சாட்சிகளை நிறுத்துவது, நிற்க விடாமல் தலைவர்களெல்லாம் மிருகம். மனுஷன்தான் மிருக குணமுள்ளவன். வேதம் தெளிவுபடுத்துகிறது. அப்போ நாம் விஷயத்தில் இருந்தோமானால், நாம் விஷயத்தோடாக இருக்க விடாதபடிக்கு மாம்சத்தில் கிரியைகள் வடியிறங்கமாக இருக்கிற கிரியைகள் உங்களை தூக்கப்படுத்தும், உங்களை பாரப்படுத்தும். நீ விசேஷித்தவன் அல்ல என்று சொல்ல வைக்கும். அது நாம் விசுவாச வார்த்தையை விட்டுவிடக்கூடாது. நான் விசேஷித்தவன், நான் கிருபை பெற்றவன், நான் மேன்மை காண்பேன், நான் எல்லாவற்றையும் ஜெயிப்பேன். மற்றவர் சொல்லி இருக்கிறார்களோ ஆமீன், வியாதி இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். நான் விசேஷித்தவன், இந்த வியாதியருக்குள்ள வர முடியாது என்று சொல்லுங்கள். ஒருவேளை பக்கத்தில் உள்ள ஜனங்கள் உங்களுக்கு மந்திரவாதம் வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்களோ, பயப்படாதீங்கள். நான் விசேஷித்தவன், இஸ்ரவேலன், யாக்கோபின் வம்சம், என்னை மந்திரவாதம் மேற்கொள்வது என்று வேதம் சொல்லியிருக்கிறது. ஆகவே நான் விசேஷித்தவன், எனக்கு வாக்குத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. முதலாவது கேட்ட அந்த வசனத்தின்படி எனக்கு தேவன் ஆமேன் என் ஜனத்திற்கு ஆண்டவர் ஆமேன் பிதாவினுக்கு கட்டளையிட்டபடி பெற வேண்டிய நன்மைகளை, பெற வேண்டிய ஆசீர்வாதத்தை கர்த்தர்களுக்கு கொடுப்பார் என்று நான் விசேஷத்தவனாக இருக்கிறேன்னு சொல்லி நீ ஆண்டவர் சமத்தில் நீ சொல்லிக்கொள்ள வேணும். ஆமேன். அநேக ஜனங்கள் அவிசுவாசப்பட்டு விடுகிறார்கள். போராட்டம் வரும்போது, நெருக்கம் வரும்போது தன்னை குறித்து அறியாதவர்களாக, நான் ஆண்டவருக்கு பிள்ளை என்று அறிந்து கொள்ளார்களாக பயந்து விடுகிறார்கள். விசுவாச வாழ்க்கையை விட்டு வழி விலகி விடுகிறார்கள். அப்படி ஒரு காலம் இருக்கக்கூடாது. கேட்டுக்கொண்டு தெய்வ பிள்ளையும் கர்த்தர்களை பார்த்து சொல்ற ஒரு வார்த்தை உண்டு, நீ விசேஷித்தவன், நீ விசேஷித்தவள். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க இருக்கிற பிள்ளையை நீ விசேஷித்தவள். எலும்பி நட, தூசியை உதறி விட்டு எலும்பு. நான் விசேஷித்தவன், நான் விசேஷித்தவள். இந்த தரத்தில் என்னை என்ன செய்ய முடியும்? இந்த கடன் என்னை என்ன செய்ய முடியும்? இந்த மந்திரவாதம் என்னை என்ன செய்ய முடியும்? இந்த வியாதி என்னை என்ன செய்ய முடியும்? நான் விசேஷித்தவன், எனக்குரிய எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வார். எனக்கு படிப்பு காரியத்துக்குரியதை கர்த்தர் பார்த்து கொள்வார். என் பிள்ளையை கர்த்தர் படிக்க வைப்பார். கர்த்தர் படித்த வேலையை தருவார். வேலை இல்லை என்று என்கிற பிள்ளைகளுக்கு எனக்கு வேலையை கர்த்தர் தருவார் என்று கர்த்தர் சமூகத்தில் நீ கொடுக்கப்பட்ட நன்மையை கொண்டு கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்தில் அதிபதியாக்கப்படுவான் என்று சொன்ன அந்த வேத வார்த்தையின்படி உனக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தில் நீ உண்மையை உத்தமாய் இருக்கும்போது கர்த்தர் உயர்த்துகிற தெய்வம் என்று வேதம் சொல்கிறது.
அலைகளை புரிய மாட்டேங்குது. வசனம் கிரியை செய்ய முடியவில்லை. ஏன்? நீ உன்னை மட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறாய். வேத வசனம் சொல்கிறது. ஆமேன். ஆண்டவர் நம்மை பராமரிக்கிறவர், நம்மை பராமரிப்பு நடத்துகிறவர். ஆகாயத்து பறவைகளை கூட அவர் பராமரித்து நடத்தும்போது பூமியில் இருக்கிற சகல மிருக ஜீவன்களை கூட போஷித்து நடத்தும் போது விசேஷத்தவராய் இருக்கிற ஒன்றை கர்த்தர் போஷித்து ஒழிப்பித்து அவர் நல்ல ஒரு பாதுகாப்பை தந்து வழிநடத்தாமல் இருப்பாரோ? பொல்லாத மனுஷன் நல்ல ஈவுகளை கொடுக்க அறியும் போது, ஒரு தாய் தாப்பலாகிய பொல்லா மனுஷி உனக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, என் விசேஷத்தவராய் இருக்கிற இந்த மாம்சமான மனுஷனை என் ஜனத்திற்கு நல்ல ஈவுகளை தராமல் இருப்பேனோ? அவர் தராமல் இருப்பாரா? ஏன் நம்ம சோர்ந்து போகிறோம்? ஏன் நம்ம தோண்டு போகிறோம்? ஏன் நம்ம வேதனைப்படுறோம்? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, உற்சாகமாக சொல்லுங்க. கிருபை பெற்ற பிள்ளைகள் நம்ம சோர்ந்து போகக்கூடாது, நம்ம கலக்கக்கூடாது. ஆமையில் எப்போதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை உண்டு. கிருபை பெற்ற பிள்ளைகளே, நீங்கள் மகிழ்ச்சியாயிருங்கள், நீங்கள் துக்கப்படாதிருங்கள், வேதனைப்படாதிருங்கள். என்ன நடக்கும்? ஒன்றும் நடக்காது. பேங்கில் டிபாசிட் வச்சு எத்தனை கோடி வச்சுருந்தாலும் ஒன்றும் நடக்காது. ஆமீன். நான் லைவாக நிறைய காரியங்கள் சாட்சியாக கூட சொல்ல முடியும். நீங்கள் சொன்னால் உங்கள் முகம் எல்லாம் சுருங்கி போகும். ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் நான் ஒரு பஸ் ஸ்டாண்டில் நான் நின்று கொண்டிருந்தேன். ஒரு தாய், ஒரு தகப்பன், ஒரு தாய், ஒரு பிள்ளை, 3 பேராக பஸ்ஸுக்கு வந்தாங்க. பக்கத்தில் என்ன இருக்கு, கையில் என்ன இருக்குது? ஏடிஎம் கார்டு இருக்கிறது. நான் பார்த்து கொண்டே இருந்தேன். ஏடிஎம் கார்டு இருக்கிறது, மொபைலில் எல்லா வசதியும் இப்போ இருக்கிறது. ஆனால் இங்கே வந்த என்ன ஆயிடுச்சு பாருங்க, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பஸ்ஸு இப்போ சென்னைக்கு போகிற பஸ் நின்று கொண்டு இருக்கிறது. அந்த பஸ்ஸில் ஏறுவதற்கு லக்கேஜெல்லாம் போட்டாங்க. இனி டிக்கெட்டு காசு கொடுக்கணும். ஆமீன். இப்போ அது கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக நான் நடந்த சம்பவத்தை சொல்லிகிட்டு இருக்கிறேன். இப்போ ரிசர்வேஷன்லாம் பண்ணிடுறாங்க. அப்போ கிடையாது ரிசர்வேஷன் எல்லாம். பஸ் ஸ்டாண்டில் போய் வண்டி பிடிச்சி ஏறி போயிட வேண்டியதுதான். அந்த சூழ்நிலை இந்த காலத்தில் உள்ள நான் பார்த்துருந்த ஒரு சம்பவம் எனக்கு இதயத்தில் படித்து விட்டது. அவங்க நல்ல வசதி உள்ள குடும்பம். ஆமீன். நிறைய காசு அவங்க பேங்கில் வச்சுருக்கிறாங்க. அங்கே அந்த பஸ் பக்கத்தில் ஒரு ஏடிஎம், ஒரு பேங்க், ஒரு ஏடிஎம் மிஷின் வைக்கப்பட்டிருக்கிறாங்க. உடனே அவங்க பிள்ளைகளை பஸ் ஏற வச்சுக்கிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஏடிஎம்மில் போய் காசு எடுப்பதற்கு போகிறாங்க. ஏடிஎம்மில் பணம் தீர்ந்து விட்டது. ஏடிஎம்மில் காசு இல்லை. இப்போ கையை இப்படி நடிட்டு இருக்கிறாங்க. யார்கிட்ட என்ன கேட்பது? ஒன்று அவங்க காசு இருந்தால் டிக்கெட்டை எடுத்து ஏறுங்க வண்டியில். வேறு ஆள் ஏற நிற்கிறாங்க. என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட பேசி அந்த ஏடிஎம் கார்டு எங்கே இருக்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு, ஏடிஎம் மிஷின் வர்ற இடத்துல எடுத்து தரேன்னு சொல்லி ஒரு பேச்சில் ஒப்புரவாகி ஏறி போனாங்க. அவங்க 2 நிமிஷம் ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. அப்போ எத்தனை கோடி ரூபாய் இருந்தாலும், எத்தனை லட்சங்கள் இருந்தாலும், கர்த்தருக்கு பிரியமான பிள்ளையும் ஒரு காலம் அந்த பணங்களோ அந்த காரியம் பொருளோ நம்ம கை கொடுக்காது. ஆண்டவர் விஷயத்தை கிருபை உள்ள ஜனங்களை மட்டுமே பாதுகாக்கும் என்பதை நான் உங்களுக்கு சொல்வதற்காகவே நான் கண்கண்ட இந்த காட்சியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமீன். பழைய ஆட்கள் ஒரு பழமொழி சொல்லுவாங்க,
தனக்கு இருந்தாலும் பத்தாது, தரைக்க மாட்டில் இருக்கணும். அதுக்கு அர்த்தம் என்னை பொறுத்த வரைக்கும் ஆமீன், தேவனுடைய ராஜ்யத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கணும். அதுதான் என்னுடைய வார்த்தை. உலகத்தில் பேங்கில் அக்கௌண்ட்டில் பொருளோ சேர்த்து வைப்பதை விட அந்த புதியோர் சொன்ன வார்த்தையின்படி பார்க்கும்போது நாம் எங்கே சேர்த்து வைக்கணுமா? பரலோக ராஜ்யத்தில் சேர்த்து வைக்கணும். அதை கர்த்தர் விரும்புகிற கர்த்தர். என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே, அப்போது நீங்கள் விசேஷித்தவனானால் உங்களுக்கு அந்த நேரம் உங்களுக்கு அருளப்படும். அன்றன்றுள்ள அப்பத்தை கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிற தெய்வம் என்று அறியாதிருக்கிறீர்களோ? ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கையில் பஸ்ஸு கூட காசில்லாத சூழ்நிலையில் ஒரு பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஐயோ, எனக்காக என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்வேன் என்று சொல்லி கர்த்தருடைய பாதத்தில் அப்படியே உட்கார்ந்து அழுது கொண்டு கையில் இருந்த காசை வைத்து கொண்டு நான் பிரயாணப்பட தொடங்கினேன். பாருங்க, அடுத்த எந்த அவசரம் யாரி நான் எப்படி போக வேண்டிய இடத்தில் போவேன் என்று கண்ணோடு ஏறி உட்கார்ந்தபோது என் கண்ணீரை கண்ட தெய்வம், நான் விசேஷித்தவன் என்று அறிந்து கொண்ட நான் எப்படி விசேஷித்தவனாக இருக்க முடியும்? அந்த நான் விசேஷித்தவன் என்று காணும்படிக்கு கர்த்தரை காண்கிற தேவனாய் இருக்கிறபடி கண்ணால் நான் படித்த அந்த வசனத்தின்படி கர்த்தர் என்னோடு வருகிறார் என்பதை நான் காணும்படிக்கு நான் ஒரு விசேஷித்தவன் என்னை நடத்துகிற கற்று ஆகாயத்து பதவியை போல் நடத்தி வர கற்று என்பதை நான் புரிந்து கொள்ளும்படிக்கு பாருங்கள், அழுது கொண்டு அப்படியே போய்கொண்டிருக்கிறேன். ஒரு 10 ஸ்டாப்பு தான் நான் இறக்குவதற்கு. அடுத்த போகும்போது அடுத்த பஸ்ஸுக்கு இன்னும் செலவு காசு வேணும், என்ன செய்வேன் என்று இருக்கும்போது திடீர்னு ஒரு சகோதரர், எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு சகோதரர் அடுத்த ஸ்டாப்பில் ஏறினாங்க. 2 ஸ்டாப் தாண்டின்னு வச்சுக்கலாம் ஏறுறாங்க. ஏறினோன்னு அவர் கேட்டார், எங்கே தம்பி போகிறீங்க அப்படின்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், ஆமேன் பிரதர், நான் இன்னும் ஒரு பகுதிக்கு போகிறேன். எங்கேப்பா போகிறீங்க? நான் ஊழியத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி இன்னொருத்த போக வேண்டும் என்று சொன்னேன். அப்போது நான் அப்படி உட்கார்ந்து அழுது ஆண்டோட சோத்திரம் பண்ணிட்டு இருக்கிறது என் முகத்தை பார்த்தாமல் எனக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், ஆமேன், இதோ இந்த காணிக்கையை வைத்துக்கொள் என்று சொல்லுகிறார். நீங்கள் வாங்கி வைங்கன்னு ஒரு 200 ரூபாவை கர்த்தருக்கு காணிக்கையாக அந்த நேரத்தை அந்த சகோதரர் எனக்கு கொடுத்தார். ஒரு நல்லா ஜெபிக்கிற சகோதரர். பாருங்கள், என்ன ஆச்சரியம். ஆமேன். அப்போ ஆண்டவர் நம்மளை போஷித்து நடத்துகிறவர். நான் சேர்த்து வைத்து கொண்டு பாக்கில் வைத்து போகவில்லை. நான் விசுவாசத்தோடு நான் இருக்கிற காசு கொண்டு பிரயாணப்பட்டேன். இப்படி அநேக தரிசனங்களை சொல்லுவேன். ஒரு நாள் நான் 24 மாத கூட்டம் முடிந்து கொண்டு நான் இருக்கும்போது எனக்கு சாப்பிடுவதற்கு ஹோட்டலுக்கு சென்றேன். ஹோட்டலுக்கு செல்லும்போது அங்கே எனக்கு என்னோடு இருந்தபோது எனக்கு சாப்பாட்டுக்குள்ள காசு தான் எனக்கு கொடுத்தாரு. எனக்கு ஏதாவது ஒரு இறைச்சி இல்லை மீன் அதை வாங்கி சாப்பிடுன்னு எனக்கு மனசு கூட ஆசையாக இருந்தேன். ஆனால் எனக்கோ அந்த ஆசையை கற்று எனக்கு அறிந்திருக்கிறார். அவர் அறிந்திருக்கிறார். நான் விசேஷவன் என்பதற்கு நான் சொல்லுகிறேன். என்னை போஷித்து நடத்துகிறவர். அதுக்காக சேர்த்து வச்சுட்ட பணத்தை நான் எடுத்துகிட்டு போயில இருந்ததை கொண்டு போனேன். போகும்போது பாருங்கள், அப்போ திடீர்னு சாப்பிட்டு கொண்டு இருக்கும்போது அந்த அவர் வந்து கேட்குறாரு, உங்களுக்கு பெஷல் ஒன்றும் வேண்டாமா என்று அந்த கோட்டிலிருந்து படிக்காத கேட்குறாரு. அப்போது வேண்டாம் என்று சொல்லி நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். திடீர்னு அங்கே ஒரு மனிதர் எனக்கு முன்பாக வந்து நின்றார். ஐயா, நான் எங்கேயோ பார்த்துருக்கிறேன். நீங்கள் அந்த பாஸ்டரை கூட உழைச்சிக்கிற துணை பாஸ்டர் அல்லவா என்று சொல்லி ஆம் என்று சொன்னேன். உடனே அவர், ஐயா என்ன வெறுமையாக சாப்பிட்றீங்க, இந்த பாருங்க பாஸ்டரையாவுக்கு கறி வச்சு கொடுங்க, அது வச்சு கொடுங்க, இது வச்சு கொடுங்கன்னு கூப்பிட்டு சொல்லி, ஆமேன்,
எல்லாம் இப்போ நிரம்ப கறி இருக்கிறது, ஆமீன், என்ன இருக்கிறது, ஆம்லேட் இருக்கு, எல்லாமே போஜனங்களை கர்த்தருக்கு திருப்பி கொடுத்தார். ஆமாம், அது மட்டுமா அவருக்கு மொத்த வில்லையும் அவர் கட்டிவிட்டு வருகிறப்பாசன்னு சொல்லி அவங்க போயிட்டாங்க. ஏன் நீ விசேஷித்தவன், உனக்கு தேவைகளை சந்திக்கப்பட வைப்பார். திருமண காரியமானாலும் சரி, பிள்ளைகளுடைய படிப்பு காரியமானாலும் சரி, நீ பயப்படக்கூடாது. நான் எப்படி படிக்க வைப்பேன், நான் எப்படி நடக்குவேன் சொல்லுவாங்க. இத்தனை லட்சம் ஆகும், இத்தனை கோடி ஆகும், இத்தனை லட்சம், நீ என்ன செய்வா? பயப்படாத, நீ விசேஷித்தவன் என்று நீ உனக்கு சொல்லிக் கொடுவையானால் கர்த்தர் உன்னை நடத்துகிறவர். ஆகவே இந்த வேதவசனம் சொல்லுவது, ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், அவைகள் அறுப்பதும் இல்லை, விதைப்பதில் களஞ்சியத்தில் சேர்த்து கொள்ளவும் இல்லை, பேங்கில் பணத்தை கோடி கோடியாக கொண்டு சேர்த்து வைப்பதே இல்லை, ஆனால் அவைகள் நடத்துவதை பார்க்கிறோம். நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று சொல்லி உங்கள் தேவைகளை சந்திக்க வைக்கப்பட மாட்டாரா? உங்கள் தேவைகளை சந்திக்கப்பட வைக்க மாட்டாரா என்பதை தான் கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். சின்ன சின்ன கொச்சு சின்ன சின்ன அமைத்த சாட்சியை தான் நான் உங்களுக்கு சொன்னேன். இன்னும் இதே போல் ஆயிரக்கணக்கில் சாட்சி நான் கிறிஸ்துவுக்குள் விசேஷித்தவன் ஆன பிற்பாடு நான் உங்களுக்கு இந்த வசனத்துவன் சொல்லிக் கொடுக்க முடியும். அது இன்னும் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். நாளைக்கு என்னோட இந்த விசேஷத்துவ நிகழ்ச்சியை பார்க்க ஆயத்தமாக பின்தொடர்ந்து வருவீங்களா? வாங்க நண்பர்களே, வாங்க விசுவாசிகளே, கிருபை பெற்ற என் சிறமே வாங்க, கர்த்தர் உங்களை அற்புதம் செய்வார். இப்போ ஜெபிப்போமா? ஜெபிப்போம். நன்றி பரலோக தகப்பனே, மகிமையின் தேவனே, தேவ ஒளியை பெற்ற என் சரங்கள் பாக்கியம் உள்ளது. நீ விசேஷித்தவள், என் கிருபை பெற்றவனே, என் கிருபை பெற்றவனே, நீ வாழ்க. நீ விசேஷித்தவள். இந்த நிகழ்ச்சியை பார்க்க தெய்வ பிள்ளைகள் மேலே கர்த்தருடைய வல்லமை இறங்குவதை பார்க்கிறேன். உன் முகத்தில் எந்த பலவீனம் இருந்தாலும், உன்னுடைய ஊனம் எந்த ஊனம் இருந்தாலும் அது நிவர்த்தி செய்கிறவர் கர்த்தர். ஏன் நீ மனுஷன், நீ மனுஷி, நீ விசேஷித்தவள். உன் காலில் விரவினம் இருக்கலாம், உன் கையில் ஊனமாக இருக்கலாம், இல்லை உன்னுடைய முகத்தில் நீ ஊனப்பட்டிருக்கலாம். முக்கிலோ கண்ணிலோ இல்லை வாயிலோ காதிலோ எதில் ஊனப்பட்டு நான் குறைவுளாக இருக்கிறேன்னு முடி வழுக்க விழுந்திருக்கலாம். நீ குறைவுளாக இருக்கிறேன்னு என்னை யார் பார்ப்பார்கள்? எனக்கு எப்படி எனக்கு இந்த காரியம் நடக்கும்? எப்படி திருமணம் நடக்கும்? எப்படி எனக்கு நன்மையான காரியம் நடக்கும்? நாம என்று சொல்லி வருஷத்தோடு இருக்கிற பிள்ளைகள் கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மனுஷனும் மனுஷியாய் இருக்கிறபடியா நீ விசேஷித்தவளாய் இருக்கிறாய், நீ விசேஷித்தவளாய் இருக்கிறாய். உன்னை நடத்துவது நான் என்று சொன்ன கர்த்தர் இயேசு வாழ்கிறார். ஆமே, அதை நீ காணும்படிக்கு, உன்னை கர்த்தர் கிரியை செய்யும்படிக்கு அப்போ நீ இறக்கம் செய்வாராக. என் அன்பு பரலோக தகப்பனே, நீர் கிரியை செய்வீராக. இப்படி இது நடத்தி எங்கள் பிள்ளைகளை மேன்மைப்படுத்துவீராக என்று ஜெபிக்கிறேன். துக்கத்தோடு கண்ணீரோடு ஒரு திருமணம் நடக்காத, என் பிள்ளைக்கு ஒரு குழந்தை பாக்கி கிடைக்காத என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்வீராக. படிப்பதற்கு காசு இல்லையே, இனி வர நாட்களில் என்ன செய்வேன்? என்னை படித்து வேலை இல்லையே, நான் என்ன செய்வேன்? கருதுகிற பிள்ளைகளுக்கு அற்புதம் நடப்பதாக. ஆட்டுக்குட்டியாருடைய மகிமை வெளிப்படட்டும், நல்ல மேய்ப்பனுடைய கிருபை வெளிப்படட்டும், நல்ல போதனுடைய மகிமை வெளிப்படட்டும். நான் அவர்கள் விசேஷித்தவன் என்று அறிந்து கொள்ளட்டும். நான் விசேஷித்தவன் என்று பூமியில் சாட்சி இடுவார்களாக, சாட்சி சொல்வார்களாக. தெய்வ கிருபை பெற்ற பிள்ளைகள் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்வார்களாக. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும். உடம்பு வீக்கங்கள், சரீர வீக்கங்கள்,
நடக்க முடியாதபடி சுகர், பிரஷர், கொலஸ்ட்ரால், அது இது ஆன பூனைகள் எல்லா வியாதி கொண்ட புதிய சக்தி அழிக்கப்படுவதாக பொருளாத கிரி இயேசு நாமத்தில் கட்டளை கொடுக்கிறார். கட்டளை கிரியேச்சு இயேசு நாமத்தில் பலப்பட்டு நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என்ன தேவ பிள்ளைகளை மீண்டும் சொல்ல நீங்கள் விசேஷித்தவர்கள். இல்லை இவ்வளவு தூரம் செய்தி பார்த்தீங்களா, ஆனால் நீ விசேஷித்தவர். இவ்வளோ நேரம் பொறுமையோடு ஜெபிச்சிங்களா, நீ விசேஷித்தவர். உனக்கு இந்த பூமியில் இல்லாத எந்த ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லி விடைபெறுகிற. நாளைக்கு வாங்க, இன்னும் நீ பெருமையானவள் என்பதை நான் உனக்கு வெளிப்படுத்தாரேன். அப்போ நீ எழுப்பி பிரகாசிக்கும்படி கேட்டுக்கிறேன். சுவராக ஆமென்.